வணக்கம் மாணவர்களே, நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்ரேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன், அதாவது சார்புகளின் மீதான செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லுவோம். சார்புகளின் மீதான செயல்பாடுகள். காம்போசிஷன் அப்படின்னா சார்புகளின் சேர்ப்பு அப்படின்னு சொல்லுவோம். இதுல பாருங்க ரெண்டு செட் எடுத்துக்கலாம். எக்ஸ் ஒய்ங்கிற ரெண்டு செட் எடுத்துக்கலாம். இது எஃப்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன். இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஏவோட இமேஜ் இசட் எக்ஸ்ன்னு இருக்கு, பியோட இமேஜ் ஒய்ன்னு இருக்கு, சியோட இமேஜ் ஒய் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி இங்கே ஒரு ஜி அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். இது எஃப்ங்கிற ஃபங்க்ஷன், இது ஜிங்கிற ஃபங்க்ஷன். ஜிங்கிற ஃபங்க்ஷனில் எஃப்போட இமேஜ் ஆர் அப்படின்னு எடுத்துக்கிறோம், ஒய்யோட இமேஜ் கியூ அப்படின்னு எடுத்துக்கிறோம், இசட்டோட இமேஜ் பி அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் பாருங்க, எஃப்பும் ஜியையும் பாருங்க. எஃப்போட கோடொமைனும் ஜியோட டொமைனும் ஜியோட டொமைனும் சேமா இருக்கு. அப்போ என்ன பண்ணோம்னா இந்த ஜிங்கிற ஃபங்க்ஷனை கொண்டுட்டு போய் எஃப்ங்கிற ஃபங்க்ஷனில் ஃபிக்ஸ் பண்ணும். இந்த ஜிங்கிற ஃபங்க்ஷனோட டொமைனை எஃப்ங்கிற ஃபங்க்ஷனோட கோடொமைனோட கொண்டுட்டு போய் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அந்த ஃபங்க்ஷன் தான் கீழே இருக்கு. இதை நம்ம இன்னொரு பேர் கொடுத்துக்கலாம், ஹச்சுங்கிற ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, அதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ண இமேஜ் இங்கே இருக்கு. இப்போ நவ் we can define a function h x to z ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் ஃபங்க்ஷனும் டு ஃபைண்ட் த இமேஜ் ஆஃப் a அண்டர் h, ஏவோட இமேஜை கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஃபங்க்ஷனுக்கு ஏவோட இமேஜை கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணோம்னா we first see the image of a under f. fல பார்க்குறோம், இதான் f, ஃபர்ஸ்ட் ஒன்று தான் fன்னு சொல்லுவோம். ஏங்கிறதோட இமேஜ் எக்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் இட் இஸ் எக்ஸ், தென் we see the image of x under g. ஜியில் பார்க்கணும் எக்ஸோட இமேஜ் என்னன்னு. எக்ஸோட இமேஜ் என்னன்னா r, தட் இஸ் rன்னு கிடைக்குது. தட் இஸ் h of a ஈக்குவல் டு r. இப்போ ஹச்சுங்கிற ஃபங்க்ஷனில் ஏவோட இமேஜ்னு பார்த்தோம்னா ஏவிலேருந்து எக்ஸுக்கு போகுது, எக்ஸ்லேருந்து ஆருக்கு போகுது. அப்போ ஹச் ஆஃப் ஏ அப்படின்னா ஆர், ஹச் ஆஃப் எஃப்னா எக்ஸு. அடுத்தது ஜி ஆஃப் எக்ஸ்னா ஆறு, ஹச் ஆஃப் ஏ அப்படின்னா நாம் என்னன்னு சொல்லுவோம்னா அதோட இமேஜ் ஆர் அப்படின்னு சொல்லுவோம். சிமிலர்லி வி டிஃபைன் ஹச் ஆஃப் பிக்கு கண்டுபிடிக்கலாம். ஹச் ஆஃப் பின்னா என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் பியில் எஃப்க்கு இமேஜ் என்னன்னு பார்க்கணும், ஒய். அப்புறம் ஒய்ல ஜிக்கு இமேஜ் என்னன்னு பார்க்கணும், கியூ. அப்போ ஹச் ஆஃப் பி அப்படின்னா கியூ அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஹச் ஆஃப் சினா சிலேருந்து ஒய்க்கு போகுது, திரும்பவும் ஒய்லேருந்து கியூக்கு போகுது. ஹச் ஆஃப் சினாலும் கியூ. இன் திஸ் வே வி கேன் define a new function h. This h is called the composite of f with g. இது ரெண்டோட காம்போசிட் அப்படின்னு சொல்லுவோம். Definition 1.8. Let f from x to y and g from y to z. ரெண்டு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். fங்கிற ஒரு ஃபங்க்ஷனை x to yக்கும், gங்கிற ஃபங்க்ஷனை y to zக்கு எடுத்துக்கிறோம். b two function, then the function h from x to z define as h of x. அதில் h of x அப்படின்னா எப்படி எழுதணும்னா g into f of x. முதல்ல fங்கிற ஃபங்க்ஷனில் இமேஜ் கண்டுபிடிச்சிட்டு அந்த இமேஜிலேருந்து அந்த இமேஜோட வேல்யூவை ஜிங்கிற ஃபங்க்ஷனுக்கு திரும்பவும் அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சோம்னா h of x கிடைச்சிரும். For every x belongs to capital X is called the composite of f with g. If it
denoted by G composite X. அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா G composite X. இது Gங்கிற ஃபங்க்ஷன், இது Fங்கிற ஃபங்க்ஷன். நம்ம ரீட் பண்றப்ப G composite Fன்னு தான் பார்க்கணும். F முன்னாடியும் G பின்னாடியும் இருந்துச்சுன்னா இதை ரீட் பண்றோம். இதை என்னன்னு சொல்லுவோம்னா என்ன காம்போசிட் ஃபங்க்ஷன்னா G composite F அப்படின்னு சொல்லுவோம். ரீட் த ஃபங்க்ஷன் G composite Fன்னு சொல்லுவோம். டயக்ராம்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. இது F. முதல்ல ஒரு ஃபங்க்ஷனை Fல அப்ளை பண்ணோம். அப்ளை பண்ணனா அதோட அவுட்புட் கிடைக்கிற வேல்யூவை திரும்பவும் Gல அப்ளை பண்ணும். ஃபர்ஸ்ட் Fல அப்ளை பண்ணா அது f of x ஆகிரும். அதோட இமேஜ் கிடைச்சிரும். திரும்பவும் கிடைச்ச இமேஜோட வேல்யூ Gல அப்ளை பண்ணும். Gல அப்ளை பண்ணோம்னா நமக்கு இமேஜ் காம்போசிட் ஃபங்க்ஷனுக்கான இமேஜ் கிடைச்சிரும். இதை G into f of x அப்படின்னு சொல்லுவோம். We can note that the range of f need not be y. f ஓட ரேஞ்ச் வந்து y ஆ இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இதுல ரொம்ப முக்கியமான கண்டிஷன் என்னன்னா G composite f க்கு கண்டுபிடிக்க முடியணும்னா only if the range of f is contained in the domain of G. ரேஞ்சுங்கிறது f ஓட ரேஞ்ச் வந்து G ஓட டொமைன்குள்ள இருக்கணும். அப்பதான் நம்ம G composite f கண்டுபிடிக்க முடியும். இதுதான் f ஓட ரேஞ்சுங்கிறது x, y இருக்கு. இது வந்து Gங்கிறதோட டொமைன்குள்ள இருக்கணும். அப்படி இருந்தாதான் நாம வந்து G composite fங்கிறது கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னா கண்டுபிடிக்க முடியாது. Example 1.25. Let f is equal to 1, 2, 3, 4, 2, 2 கொடுத்திருக்காங்க. G is equal to 2, 1, 3, 1, 4, 2 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. Find f G composite f and f composite G யும் கண்டுபிடிக்கணும். Solution. To check whether composition can be defined, let us find the domain and range of the function. ஒவ்வொன்றுக்கும் டொமைன் என்ன, ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். முதல்ல டொமைன் ஆஃப் f. f ஓட டொமைன் என்னன்னு பார்க்கணும். fங்கிற ஃபங்க்ஷன் பார்க்குறோம். டொமைனுங்கிறது ஃபர்ஸ்ட்ல இருக்கிற வேல்யூன்னு தான் சொல்லுவோம். அதில் 1, 3, 2 இருக்கு. அப்போ அரேஞ்ச் பண்ணோம்னா 1, 2, 3 அப்படின்னு எழுதிடலாம் டொமைன். அதே மாதிரி ரேஞ்ச்னா செகண்ட்ல இருக்கிற எலிமெண்ட். செகண்ட்ல என்னென்ன எலிமெண்ட் இருக்குன்னா 2 இருக்கு, 2, 4, 2 இருக்கு. அப்போ அரேஞ்ச் பண்ணி எழுதணும்னா 2, 4 அப்படின்னு எழுதுவோம். ரேஞ்ச் ஆஃப் f வந்து 2, 4. இதே மாதிரி Gங்கிற ஃபங்க்ஷனுக்கு எழுதுறோம். டொமைன் ஆஃப் G 2, 3, 4 இருக்கு. அப்போ G is equal to 2, 3, 4 எழுதிக்கிறோம். ரேஞ்ச் ஆஃப் G அப்படின்னா 1, 1, 2 இருக்கு. அப்போ Gக்கு என்ன எழுதினோம்னா 1, 2 அப்படின்னு எழுதிக்கிட்டோம். மேலே ஒரு டெஃபினிஷன்ல பார்த்தோம். அதாவது G composite f கண்டுபிடிக்கணும்னா ரேஞ்ச் ஆஃப் f வந்து contained in the domain of G இருக்கணும். அப்போ ரேஞ்ச் ஆஃப் f என்ன 2, 4. இது ரெண்டும் டொமைன் Gயோட டொமைன்குள்ள இருக்கான்னு பார்க்கணும். சப்செட்டா இருக்கான்னு பார்க்கணும். 2, 4 இருக்கு. அப்போ நாம G composite f நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ so as to find the image of 1 ஓட இமேஜ் என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். 1 ஓட இமேஜ் கண்டுபிடிக்கணும். முதல்ல f ல இருந்து 2 we first find the image of 1 under f
and then it is image of G. முதல்ல F ல image என்னன்னு கண்டுபிடிக்கணும், அதுல இருந்து Y க்கு image கண்டுபிடிக்கணும், அதுதான் G composite F அப்படின்னு சொல்லுவோம். இப்போ first the image of 1 under F, அப்போ 1 ஓட image என்னன்னா 2. அதே மாதிரி அடுத்தது 2, Gங்கிற ஃபங்க்ஷன்ல 2 எங்க இருக்குன்னு பார்க்கிறோம். 2 இருக்கு, அதோட image என்னன்னா 1. அப்போ 2 and its image of G is 1. அப்போ so G composite F ல 1 ஓட image என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1. அததான் நம்ம இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் F க்கு இமேஜ் கண்டுபிடிக்கணும், அதுல இருந்து G க்கு கண்டுபிடிக்கணும். 1 ஓட இமேஜ் பார்க்க போறோம். 1 ஓட இமேஜ் எப்படி பார்த்தோம்னா Fங்கிற ஃபங்க்ஷன்ல 1 ஓட இமேஜ் 2, Gங்கிற ஃபங்க்ஷன்ல இங்க என்ன கிடைச்சிருக்கு 2 கிடைச்சிருக்கா, 2 ல இருந்து 1. அப்போ G காம்போசிட் F ல 1 ஓட இமேஜ் என்னன்னா 1. அதுதான் இங்க போட்டு காட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல என்ன ஃபார்முலா சொன்னோம், G into f of x அப்படின்னு சொன்னோம். ஃபர்ஸ்ட் f of x க்கு f of x ஓட வேல்யூ என்னன்னா 2, ஏன்னா x ஓட வேல்யூ 1 னு போட்டோம், அது f of x ல இமேஜ் கண்டுபிடிக்கிறப்ப 2 னு கிடைச்சிருச்சு. அப்ப அந்த 2 வேல்யூ g ல பார்க்கணும். g of 2 னா என்ன 1, அப்ப ஆன்சர் 1. இதே மாதிரி அடுத்தது 2 க்கு பார்க்கணும். Similarly we find G composite f of 2. G composite f of 2 பார்க்கிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் 2 க்கு இமேஜ் என்ன f வழியா பார்த்தோம்னா 2 கிடைக்குது. திரும்ப அதுல Gங்கிற ஃபங்க்ஷன்ல 2 ஓட இமேஜ் என்ன 1. அப்போ G composite f of 2. G composite f of 2 னா அதோட ஆன்சர் 1. இதே மாதிரி 3 க்கு பார்க்கிறோம். G composite f of 3. 3 ஓட இமேஜ் என்ன 4. அப்புறம் Gங்கிற ஃபங்க்ஷன்ல 4 ஓட இமேஜ் என்னன்னு பார்க்கணும் 2. அப்போ G composite f of 3 அப்படின்னா 2 அப்படின்னு கிடைச்சிருது. அப்போ G composite f 1 க்கு இமேஜ் என்ன கிடைச்சது 1, 2 க்கு என்ன இமேஜ் கிடைச்சது 1, 3 க்கு என்ன இமேஜ் கிடைச்சது 2. இதுதான் G composite f அப்படிங்கிற ஃபங்க்ஷன். இதே மாதிரி f composite G க்கு போடுவோம். f composite G போடணும்னா முதல்ல Gங்கிற ஃபங்க்ஷன் எழுதுவோம். Gங்கிற ஃபங்க்ஷனோட டொமைன் என்ன 2 3 4 இப்படி எழுதுவோம். அடுத்தது இது Gங்கிற ஃபங்க்ஷன், அடுத்தது fங்கிற ஃபங்க்ஷன் எழுதணும். fங்கிற ஃபங்க்ஷனோட டொமைன் எழுதணும் 1 2 3. f composite G அப்படின்னா Gங்கிற ஃபங்க்ஷனை முன்னாடி fங்கிற ஃபங்க்ஷனை பின்னாடியும் போடணும். Gங்கிற ஃபங்க்ஷனோட டொமைன் 2 3 4 எழுதிட்டோம். அடுத்தது fங்கிற ஃபங்க்ஷனோட டொமைன் 1 2 3 எழுதிட்டோம். இப்போ f composite Gங்கிற ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். அதுல 2 ஓட இமேஜ் என்னன்னு பார்க்கணும். 2 ஓட இமேஜ் வேணும்னா ஃபர்ஸ்ட் fங்கிற ஃபங்க்ஷன்ல 2 ஓட இமேஜ் என்னன்னு பார்க்கணும். 2 ஓட இமேஜ் என்ன வருதுன்னா 1 வருது. அடுத்தது fங்கிற ஃபங்க்ஷன்ல 1 ஓட இமேஜ் என்னன்னு பார்க்கணும் 2. இப்படி மேப்பிங் ஆயிரும். அப்போ f composite G ல 2 ஓட இமேஜ் என்னன்னா 2. அடுத்தது அதே மாதிரி 3 க்கு பார்க்கணும். முதல்ல G க்கு பார்க்கணும். G ல இருந்து 1 க்கு வருது இமேஜ். அதே வந்து fங்கிற ஃபங்க்ஷன்ல 3 ஓட இமேஜ் என்னன்னா 3 ஓட இமேஜ் 1 ன்னு வருது. அப்புறம் 1 ஓட இமேஜ் என்னன்னா fங்கிற ஃபங்க்ஷன்ல 2 வருது. அப்ப அது மேப்பிங் ஆயிருக்கு, அப்படியே இருக்கட்டும். அடுத்தது 4 ல Gங்கிற ஃபங்க்ஷனோட இமேஜ் என்னன்னா 2. அப்புறம் 2 க்கு இங்க என்ன வருது 2 அப்படின்னு வருது. அப்போ f composite G அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்னன்னா 2, 2 3, 2 4, 2.
இதான் ஆன்சர் f காம்போசிட் gங்கிற ஃபங்க்ஷன். அதுதான் உங்களுக்கு இங்க எழுதியிருக்காங்க f காம்போசிட் g அப்படின்னா 2, 2, 3, 2, 4, 2 அப்படின்னு எழுதியிருக்காங்க. Example 1.26 let f is equal to 1, 4, 2, 5, 3, 5 னு கொடுத்திருக்காங்க. g is equal to 4, 1, 5, 2, 6, 4 னு கொடுத்திருக்காங்க. இப்போ டொமைன் fங்கிற ஃபங்க்ஷனோட டொமைன் அப்படின்னா 1, 2, 3 ரேஞ்ச் என்னன்னு பார்த்தோம்னா 4, 5. அதே மாதிரி ஜிங்கிற ஃபங்க்ஷனுக்கு டொமைனும் ரேஞ்ச் எழுதும். ஜிங்கிற ஃபங்க்ஷனோட டொமைன் என்னன்னா 4, 5, 6 ரேஞ்ச் என்னன்னு பார்த்தோம்னா 1, 2, 4னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம ஜி காம்போசிட் எஃப் கண்டுபிடிக்கணும். ஜி காம்போசிட் எஃப் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ண முடியுமா அப்படின்னா என்ன பண்ணும், எஃபோட ரேஞ்ச் இங்க என்ன கொடுத்துருக்காங்க 4, 5. இந்த எஃபோட ரேஞ்ச் வந்து ஜியோட டொமைனோட சப்செட்டா இருக்கணும். டொமைனோட சப்செட்டா இருக்கான்னு பார்த்தோம்னா இருக்கு. இங்க 4, 5, 6 இருக்கா, இந்த 4, 5 அதுக்குள்ளதான் இருக்கு. அப்போ நம்ம ஜி காம்போசிட் எஃப் நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒவ்வொரு இமேஜா நம்ம அப்ளை பண்ணி கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் எஃப்ங்கிற ஃபங்க்ஷன்ல டொமைன்ல இருக்கிற இந்த மூணுக்கும் கண்டுபிடிக்கணும். ஏன்னா எஃப் தானே ஃபர்ஸ்ட் போடும். எஃப்ங்கிற ரவுண்ட் எழுதுவோம், அப்புறம் ஜிங்கிற ஃபங்க்ஷன் எழுதுவோம். இதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஜி காம்போசிட் எஃப்னு சொல்லுவோம். இப்போ எஃப்ங்கிற ஃபங்க்ஷன்ல இருக்கிற டொமைனுக்கு ஒவ்வொன்றுக்கும் இமேஜ் கண்டுபிடிக்கணும். அண்டர் எஃப் அண்டர் ஜி இது ரெண்டுக்கும் இமேஜ் கண்டுபிடித்தாதான் எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் எஃப் ஆகும். இப்போ ஒன்னுக்கு இமேஜ் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் எஃப்ல பார்ப்போம். எஃப்ல ஒன்னோட இமேஜ் என்னன்னா 4. அடுத்தது ஜிங்கிற ஃபங்க்ஷன்ல 4ஓட இமேஜ் என்னன்னு பார்க்கணும் 1. அப்போ 1, 1 அப்படின்னு ஆன்சர் கிடைச்சிடும். அடுத்தது 2க்கு பார்ப்போம். 2க்கு 5 வருது, இங்க 5க்கு 2 இமேஜ் வருது. அப்போ 2, 2 அப்படின்னு எழுதிடுவோம். அடுத்தது 3க்கு பார்ப்போம். 3க்கு இங்க இமேஜ் 5 வருது, இதுலயே 3க்கு 5க்கு என்ன வருதுன்னா 2 வருது. அப்போ 3, 2 அப்படின்னு எழுதுவோம் ஆன்சர். எஃப் காம்போசிட் ஜி அப்படின்னா 1, 1. நல்லா பாருங்க, 1 இங்க இருக்கா, 1ஓட இமேஜ் 4. அடுத்தது ஜில 4ஓட இமேஜ் 1. அப்போ 1, 1 அப்படின்னு எழுதணும். அடுத்தது 2க்கு இமேஜ் 5. அடுத்தது ஜில 5க்கு இமேஜ் என்ன 2. அப்போ 2, 2 எழுதணும். அடுத்தது 3க்கு 5. ஜில 5ஓட இமேஜ் 2. அப்போ 3, 2 அப்படின்னு எழுதுவோம். இதே மாதிரி எஃப் காம்போசிட் ஜி இதுல கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்க்கணும். எஃப் காம்போசிட் ஜி அப்படின்னா ஜிங்கிற ஃபங்க்ஷன் தான் முன்னாடி இருக்கும். அப்போ ஜிங்கிற ஃபங்க்ஷனோட ரேஞ்ச் ஜியோட ரேஞ்ச் அப்படின்னா 1, 2, 4. இது எஃப்ங்கிற ஃபங்க்ஷனோட டொமைனோட சப்செட்டா இருக்கணும். இந்த டொமைனுக்குள்ள இந்த 1, 2, 4 இருக்கான்னு பார்க்கணும். இல்ல, அப்போ நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா எஃப் காம்போசிட் ஜி வந்து டிஃபைன் பண்ண முடியாது. ஏன்னா ரேஞ்ச் ஆஃப் ஜியோட ரேஞ்ச் என்ன 1, 2, 4. அது வந்து நாட் கண்டெய்னிங் இன் த டொமைன் ஆஃப் 1, 2, 3. 1, 2, 3க்குள்ள இல்ல. அதனால நாம எஃப் காம்போசிட் ஜிங்கிற ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்க முடியாது. Example 1.27 let f and g be two function from R to R defined by f of x is equal to 3x minus 4 and g of x equal to x squared plus 3 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. f of xங்கிற ஃபங்க்ஷனும் g of xங்கிற ஃபங்க்ஷனும் கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம், g காம்போசிட் f உம் f காம்போசிட் g உம் ஃபைண்ட் பண்ணோம். சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் we have முதல்ல g composite f of x எழுதுவோம். g composite f of x நம்ம எப்படி எழுதுவோம்னா g into
f of x அப்படின்னு எழுதிக்கணும் is equal to g into f of xங்கிற ஃபங்க்ஷனை கொண்டு வந்து இங்க அப்ளை பண்ணணும் 3x minus 4 திரும்பவும் இந்த வேல்யூவை ஜிங்கிற ஃபங்க்ஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் ஜிங்கிற ஃபங்க்ஷன் என்னன்னா x ஸ்கொயர் பிளஸ் 3 அப்போ xக்கு பதிலா 3x minus 4 னு போடணும் அப்போ 3x minus 4 the whole square plus 3 அப்படின்னு போட்டுக்கும் 3x minus 4 the whole square plus 3 னு வந்துரும் அப்போ 3x minus 4 the whole square எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்போ 3x the whole square plus 4 square minus போட்டு 2 into 3x into 4 அப்படின்னு எழுதிக்கும் அந்த plus 3 அப்படியே வச்சுக்கும் அப்போ என்ன வரும் 3x the whole square னா 9x square ஆயிரும் 4 squared அப்படின்னா 16 ஆயிரும் இது எல்லாத்தையும் மூணையும் மல்டிபிள் பண்ணும் 4 3s are 12 12 2s are 24 அப்போ minus 24x plus 3 அப்படின்னு வந்துரும் சிம்பிளிஃபை பண்றோம் 9x squared minus 24x 16 யும் 3 யும் ஜாயின் பண்ணோம்னா 19 அப்படின்னு வந்துரும் அப்ப ஆன்சர் என்னன்னா 9x squared minus 24x plus 19 அப்படின்னு கிடைக்கும் g composite f of x அடுத்தது f composite g of x கண்டுபிடிக்கிறப்ப நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி எழுதணும்னா f into g of x அப்படின்னு எழுதுவோம் is equal to f into g of xங்கிற ஃபங்க்ஷன் என்ன x squared plus 3 அப்படின்னு எழுதிக்கணும் is equal to திரும்பவும் இது fங்கிற ஃபங்க்ஷன்ல இதை x அப்ளை பண்ணும் fங்கிற ஃபங்க்ஷன் என்ன இருக்கு 3x minus 4 இருக்கு அதுல xக்கு பதிலா x squared plus 3 னு போடணும் அப்போ 3 into x squared plus 3 minus 4 அப்படின்னு எழுதிக்கும் அப்போ 3x squared plus 3 3s are 9 minus 4 அப்படின்னு வந்துரும் ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 3x squared plus 5 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும் theorem 1.2 இது இந்த theorem-த பாருங்க let f from a to b and g from b to c be two function ரெண்டு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம் fங்கிற ஃபங்க்ஷன் வந்து a to b க்கும் gங்கிற ஃபங்க்ஷனை b to c க்கும் எடுத்துக்கிறோம் be two function if f and g are one function f one function g one ஃபங்க்ஷனா இருந்ததுன்னா then g composite f is one ஃபங்க்ஷனா இருக்கும் கண்டிப்பா one ஃபங்க்ஷனா தான் இருக்குன்னு சொல்றோம் ஒரு எக்ஸாம்பிள் கூட நம்ம எழுதுவோம் இது aங்கிற செட் இது bங்கிற செட் இது cங்கிற செட்டா எடுத்துக்கலாம் இங்க நாம எலிமெண்ட்ஸ் என்ன எடுத்துக்கலாம் a எடுத்துக்கலாம் b எடுத்துக்கலாம் இங்க x எடுத்துக்கலாம் y எடுத்துக்கலாம் இங்க p எடுத்துக்கலாம் q எடுத்துக்கலாம் இப்போ இது fங்கிற ஃபங்க்ஷன் இது gங்கிற ஃபங்க்ஷன் எடுத்துக்குவோம் இப்போ fல பாத்தீங்கன்னா one ஃபங்க்ஷனா இருக்கு அதே மாதிரி g க்கு one ஃபங்க்ஷன்ல ஒரு டயகிராம் போடுவோம் இப்படி இருக்கு one ஃபங்க்ஷனா இருக்கு அப்ப g composite f இதுதான் நம்ம g composite f எழுதுவோம் நல்லா பாத்துங்க ஃபர்ஸ்ட்ல f செகண்ட்ல g இருந்தா அத நம்ம g composite f னு சொல்லுவோம் இப்படி எழுதுவோம் இப்போ இது g composite f என்னவா இருக்குன்னா பாருங்க a ஓட இமேஜ் p வருது p ஓட இமேஜ் என்ன வருதுன்னா q வருது அப்ப இதுவும் எப்படி இருக்கு 1 1 க்கு தான் மேப் ஆயிருக்கு இதுவும் 1 1 ஃபங்க்ஷன் ஆகுது அதுதான் ரொம்ப முக்கியமான தியரம் f உம் 1 1 ஃபங்க்ஷன் ஆவும் g உம் 1 1 ஃபங்க்ஷன் ஆவும் இருந்ததுன்னா கண்டிப்பா g composite f உம் 1 1 ஃபங்க்ஷனா தான் இருக்கும் அப்படினு சொல்றாங்க இப்போ நாம அந்த எக்ஸாம்பிள் சம்ல ஒரு ஸ்டேட்மென்ட் கொடுத்திருக்காம் பாருங்க எக்ஸாம்பிள் 1.28 so that the statement if f and g composite f are 1 to 1 then g is 1 1 is not true னு சொல்றாங்க இந்த ஸ்டேட்மென்ட் not true னு சொல்றாங்க f வந்து 1 1 ஃபங்க்ஷன் g composite fங்கிறது 1 1 ஃபங்க்ஷன்னா g வந்து 1 1 ஆ இருக்குமானா இருக்காது அப்படினு சொல்றாங்க அத இந்த டயகிராம்ல போட்டுருக்காங்க பாருங்க fங்கற ஃபங்க்ஷன் a ஓட இமேஜ் x b ஓட இமேஜ் y வருது அப்போ 1 1 ஃபங்க்ஷன்ல அது இருக்குது அடுத்து g composite f இதுக்கும் பாத்தீங்கன்னா a ஓட இமேஜ் p வருது p ஓட இமேஜ் என்ன வருதுன்னா q வருது அப்ப இது 1 1 ஃபங்க்ஷனா இருக்கு ஆனா gங்கற ஃபங்க்ஷன் பாருங்க இதுல gங்கற ஃபங்க்ஷன்ல x க்கு இமேஜ் வந்து p y க்கு z க்கு இமேஜ் என்ன வருதுன்னா q வருது அப்ப இது 1 1ல வரல
அப்போ fங்கற ஃபங்க்ஷன் 1 1 g காம்போசிட் fங்கறதும் 1 1 இருந்தா gங்கற ஃபங்க்ஷன் 1 1 ஃபங்க்ஷனா இருக்குனுங்கற அவசியம் இல்ல அப்படினு சொல்றாங்க clearly f and g composite f are 1 1 1 to 1 but g is not 1 to 1. This from the above diagram is so that the statement is not true. மேல இருக்கிற ஸ்டேட்மென்ட் வந்து true இல்ல அப்படினு சொல்றதுக்கு இந்த டயகிராம் நாம டிரா பண்ணிருக்கோம். அடுத்து எக்ஸாம்பிள் 1.29 பார்க்கலாம். Let f, g from R to R be defined as f of x equal to 2x minus modulus of x and g of x equal to 2x plus modulus of x. Find f composite g அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். f composite gங்கிறது இது ஒரு மாடுலஸ் ஃபங்க்ஷனா இருக்கு. சொல்யூஷன்ல முதல்ல நம்ம மாடுலஸ் ஃபங்க்ஷன் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்க்கு நம்ம போட்டிருக்கோம். மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்னா இந்த ஃபங்க்ஷனை ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணலாம். 0 விட சின்னதா இருக்கிறப்ப ஒரு ஃபங்க்ஷனாவும் 0 விட பெருசா இருக்கிறப்ப ஒரு ஃபங்க்ஷனாவும் நம்ம போட்டிருக்கோம். 10th இப்படி இருக்கும் டயகிராம். இததான் நம்ம மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்னு சொல்லுவோம். 0 விட சின்னதா இருக்கிறப்ப மாடுலஸை தூக்கிட்டு மைனஸ் அப்படின்னு போட்டுக்கணும். மைனஸ் எக்ஸ் if x is less than or equal to 0 இருக்கிறப்ப. அதே வந்து 0 0 விட பெருசா வரப்ப அப்ப என்ன பண்ணுவோம், மாடுலஸ்க்குள்ள 5 அப்படின்னு வேல்யூ கிடைச்சா நம்ம அப்படியே 5ன்னு தான் எழுதிக்குவோம். அதே -5 மாடுலஸ்க்குள்ள வந்துச்சுன்னா மைனஸை விட்டுட்டு 5ன்னு ஆன்சர் எழுதுவோம். அதுக்கு பதிலா நம்ம -xன்னு போட்டுட்டோம்னா -5 அப்படின்னா 5ன்னு ஆன்சர் கிடைக்கும். அதனால 0 விட சின்னதா இருக்கிறப்ப -xனும் 0 விட பெருசா வரப்ப plus x அப்படின்னு போட்டுக்கணும். அப்ப modulus of x அப்படின்னா minus x if x is less than or equal to 0 plus x if x is greater than 0 அப்படின்னு சொல்லுவோம். less than or equal to 0 greater than or equal to 0 எங்க வேணாலும் நம்ம equal to நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ modulus of x க்கு எழுதிட்டோம். இப்போ f of xங்கற ஃபங்க்ஷனுக்கு எழுதுவோம். f of xங்கற ஃபங்க்ஷனுக்கு அதே மாதிரி தான் x is less than or equal to 0 னா மாடுலஸை தூக்கிட்டு நம்ம -x அப்படின்னு போடணும். ஏற்கனவே முன்னாடி 2x இருக்கு, 2x மைனஸ் அப்படியே போட்டுட்டு இங்க இருக்கிற மாடுலஸ் ஆஃப் x தூக்கிட்டு -x அப்படின்னு அப்ளை பண்ணிக்கணும். அதே மாதிரி x is greater than 0 அப்படின்னா மாடுலஸ் அதே மாதிரி மாடுலஸ் ஆஃப் x தூக்கிட்டு plus x அப்படின்னு போட்டுக்கணும். அப்ப 2x அப்படியே இருக்கு, 2x மைனஸ் அப்படியே இருக்கு. அந்த மாடுலஸ் ஆஃப் x மட்டும் தூக்கிட்டு x அப்படின்னு போட்டுக்கிறோம். இதை சிம்பிளை பண்ணோம். இது 2x plus x ஆயிரும். அப்போ 2x plus x 3x அப்படின்னு வந்துரும். இதுல 2xல ஒரு x போயிருச்சுன்னா x அப்படின்னு வந்துரும். அப்ப ஆன்சர் என்ன கிடைக்கும்னா f of xங்கற ஃபங்க்ஷன் 3x if x less than or equal to 0, x if greater than 0. இதே மாதிரி g of xங்கற ஃபங்க்ஷனுக்கு எழுதணும். g of x அப்படிங்கற ஃபங்க்ஷனுக்கு எழுதணும்னா g of xங்கற ஃபங்க்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க, 2x plus modulus of x அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்போ x less than or equal to 0 னா என்ன பண்ணணும், நாம modulus of x தூக்கிட்டு -x ன்னு போடணும். அப்ப 2x plus -x அப்படின்னு போடுறோம். அப்ப என்ன கிடைக்கும் நமக்கு, 2x minus x னா x அப்படின்னு கிடைக்கும். அப்ப f x if x less than or equal to 0 அப்படின்னு போட்டுக்கணும். அதே மாதிரி greater than 0 னா மாடுலஸ் தூக்கிட்டு x ன்னு போடுவோம். அப்ப 2x plus x அப்படின்னா 3x ன்னு வந்துரும். 3x if x is greater than 0. இந்த மாதிரி f of xங்கற ஃபங்க்ஷனையும் g of xங்கற ஃபங்க்ஷனையும் மாடுலஸை ரிமூவ் பண்ணிட்டு அந்த ஃபங்க்ஷனை நம்ம கண்டுபிடிச்சுக்கணும். இப்போ நாம ரெண்டு கண்டிஷன்ல போடணும். let x less than or equal to 0க்கும் x greater than or equal to 0க்கும் g composite f கண்டுபிடிக்கணும். g composite f of x அப்படின்னா எப்படி எழுதுவோம், g into f of x அப்படின்னு எழுதுவோம்.
is equal to g into f of xங்கிற ஃபங்க்ஷன் less than or equal to 0ல நமக்கு என்ன கிடைச்சது 3x அப்படின்னு கிடைச்சது. அந்த 3x போட்டுக்கணும். இப்போ அதே less than or equal to 0ல g of xங்கிற ஃபங்க்ஷன் என்ன இருக்கு x அப்படின்னு இருக்கு. அப்போ அந்த xக்கு பதிலா 3x அப்படின்னு எழுதுவோம். The answer f composite g composite fங்கிறது. அதே மாதிரி x is greater than or equal to 0ல g composite f of x g composite f of x போடணும். அது என்னன்னு சொல்லுவோம் g into f of x ன்னு எழுதுவோம். greater than or equal to 0ல f of x என்ன கிடைச்சது அப்படின்னா x அப்படின்னு கிடைச்சது. அப்ப இந்த x g of xங்கிற ஃபங்க்ஷன்ல அப்ளை பண்ணோம். g of xல x greater than or equal to 0ல g of xங்கிற ஃபங்க்ஷன் என்ன 3x. அல்ல xக்கு பதிலா x ன்னு போட்டோம்னா என்ன கிடைச்சிரும் 3x அப்படின்னு ஆன்சர் கிடைச்சிரும். அப்ப g composite f of x அப்படின்னா 3x. The answer. இதே மாதிரி எக்ஸசைஸ்ல ஒரு சம் இருக்கு, அதை பார்ப்போம். 10th சம்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா if x, y அப்படிங்கிற ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு. அதோட டொமைன் கோடொமைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரியல் நம்பர் தான். are defined by f of x equal to modulus of x plus x அப்படின்னு கொடுத்திருக்காங்க. and g of x equal to modulus of x minus x ன்னு கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து find g composite f and f composite g இது ரெண்டையும் நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம 10thல பார்த்திருக்கோம் f composite g எப்படி கண்டுபிடிக்கிறது, g composite f எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்திருக்கோம். ஆனா அங்க வந்து சிம்பிள் ஃபங்க்ஷன் தான் இருக்கும். ஒரு f of x is equal to f of x is equal to x அப்படின்னு இருக்குன்னா g of x is equal to ஒரு 2x இப்படி இருக்கும். சிம்பிளா இருக்கும். இதுல நம்ம f composite g எப்படி கண்டுபிடிப்போம்னா எப்படி எழுதுவோம், ஃபர்ஸ்ட் f into g of x அப்படின்னு எழுதிக்கும். காம்போசிட் சிம்பிளை தூக்கிட்டு g of x அப்படின்னு போடுவோம். இதுல is equal to f into g of xங்கிற ஃபங்க்ஷனை அப்ளை பண்ணுவோம். 2x அப்படின்னு போட்டுக்குவோம். இதை கொண்டுட்டு போய் f of xங்கிற ஃபங்க்ஷன்ல xக்கு பதிலா 2x அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணுவோம். xக்கு பதிலா 2x ன்னு திரும்ப ரீப்ளேஸ் பண்ணா 2xங்கிற ஆன்சர் கிடைக்கும். இந்த மாதிரி சிம்பிளா தான் நம்ம போட்டிருக்கோம். இப்போ இங்க என்ன ஃபங்க்ஷன்ல கொடுத்திருக்கான்னா f of x அப்படிங்கிறது ஒரு மாடுலஸ் ஃபங்க்ஷனா இருக்கு, g of x அப்படிங்கிறதும் ஒரு மாடுலஸ் ஃபங்க்ஷனா இருக்கு. இந்த மாடுலஸ் ஃபங்க்ஷனை மாடுலஸை ரிமூவ் பண்ணிட்டு எழுதணும். எப்படி ரிமூவ் பண்ணோம்னா அந்த ஃபங்க்ஷனை மல்டி ஃபங்க்ஷனா ரெண்டு ஃபங்க்ஷனா பிரிச்சு எழுதிக்குவோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். f of x equal to modulus of x plus x எப்படி மாத்தி எழுதுறது, மாடுலஸை எப்படி ரிமூவ் பண்ணிட்டு எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம். எப்படி ரிமூவ் பண்ணோம்னா ரெண்டு இன்டர்வல் நம்பர் லைன்ல ஜீரோவுக்கு ரைட் சைடில் இருக்கிற ஒரு கருவாவும் லெஃப்ட் சைடில் ஒரு கருவாவும் அது ரெண்டா பிரிச்சுக்கணும். ஜீரோ விட வேல்யூ எக்ஸ் வேல்யூ பெருசா இருந்தா என்ன பண்ணும் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸை மாடுலஸை தூக்கிட்டு பிளஸ் எக்ஸ் போடுவோம். அதே வந்து ஜீரோ விட ஸ்மாலா இருந்துச்சுன்னா எக்ஸ் வேல்யூ மாடுலஸை தூக்கிட்டு மைனஸ் எக்ஸ் அப்படின்னு போடுவோம். பிளஸ் எக்ஸ் அப்படின்னு இங்க நாம போட்டுக்குவோம். இதுல வந்து மைனஸ் எக்ஸ் அப்படின்னு போட்டுக்குவோம். அதாவது நம்பர் லைன்ல ஒய் ஆக்சிஸ்க்கு ரைட் சைடு லெஃப்ட் சைடு அப்படின்னு எடுத்துக்குவோம். ஜீரோ விட எக்ஸ் பெருசா இருக்கிறப்ப என்ன வரும், ஜீரோ விட எக்ஸ் சின்னதா இருக்கிறப்ப என்ன வரும். மாடுலஸ் ஆஃப் எக்ஸுக்கு நம்ம பார்த்துருக்கோம். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸா இருந்துச்சுன்னா ஃபங்க்ஷன் எப்படி பிரிச்சுக்குவோம், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸோட வேல்யூ ஜீரோ விட சின்னதா இருந்தா மைனஸ் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கும். ஏன்னா நெகட்டிவ்ல, ஏன்னா மாடுலஸ் இதோட ஆன்சர் இதுல போட்டு பாருங்க, இதுலயும் போட்டு பாருங்க. நெகட்டிவ் -2 அப்படின்னு எடுத்தோம்னா இதுல போட்டோம்னா +2 வரும். இதுல -2 போட்டா மாடுலஸை தூக்கிட்டு திரும்பவும் +2 தான் போடுவோம். அப்போ நெகட்டிவ் சைட்ல -x அப்படின்னு போட்டுக்கணும். ஜீரோ விட பெருசா இருந்துச்சுன்னா, ஜீரோ விட பெருசா இருந்தா மாடுலஸை மட்டும் தூக்கிட்டு எக்ஸ்ன்னு போடுவோம். இதுதான் ரூல். மாடுலஸ் ஃபங்க்ஷனை மாடுலஸை ரிமூவ் பண்றதுக்கு ஜீரோவுக்கு நம்ம எங்க வேணாலும் போட்டுக்கலாம். இதுலயே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு போடலாம், இங்கேயும் கூட நம்ம கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கூட போட்டுக்கலாம். அதே தான் இங்கேயும் நம்ம யூஸ் பண்றோம். எஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிற ஃபங்க்ஷன்ல
மாடுலஸை ரிமூவ் பண்ணிட்டு எழுதுனா gx less than or equal to 0னா மாடுலஸை தூக்கிட்டு -x அப்படின்னு போட்டுக்கிறோம். பிளஸ் x இருக்கு, அப்போ -x plus x அந்த ஃபங்க்ஷன் 0 அப்படின்னு ஆயிரும். அதே மாதிரி x is greater than or equal to 0னா மாடுலஸை தூக்கிட்டு +x அப்படின்னு போட்டுக்கணும். பிளஸ் ஏற்கனவே இங்கே ஒரு x இருக்கு, அப்போ x plus x அப்படின்னா என்ன ஆயிரும் 2x அப்படின்னு ஆயிரும். இப்போ f of xங்கிற ஃபங்க்ஷன் ரெண்டு இன்டர்வல் 0 0 விட பெருசா இருக்கிறப்ப 0 2xனும் 0 0 விட சின்னதா இருக்கிறப்ப 0ங்கிற ஃபங்க்ஷனா ரெண்டா மாறிடுச்சு. அதை தான் நம்ம இங்க எழுதியிருக்கோம். Now f of x equal to 0 if f அப்படின்னா x less than or equal to 0 அப்ப அதே வந்து x greater than or equal to 0ங்கிறப்ப 2x அப்படின்னு f of x மாத்திட்டோம். இதே மாதிரி g of x க்கு எழுதணும். g of x க்கும் அதே மாதிரி x less than or equal to 0னா இங்க இருக்கிற மாடுலஸ் x தூக்கிட்டு -x அப்படின்னு போட்டுக்குவோம். அப்ப -x -x அப்ப என்ன ஆயிரும்னா -2x அப்படின்னு வந்துரும். அதே மாதிரி x is greater than or equal to 0னா மாடுலஸ் ஆஃப் x மட்டும் தூக்கிட்டு +x ல போட்டுக்குவோம். x - x னா 0. அப்ப g of x is equal to x less than or equal to 0னா -2x, x greater than or equal to 0னா 2x. இப்போ f of xங்கிற g of xங்கிற ஃபங்க்ஷனையும் மாடுலஸை ரிமூவ் பண்ணிட்டு நாம எழுதிட்டோம். இப்போ இதுல இருந்து f காம்போசிட் gயும் g காம்போசிட் fம் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நாம f காம்போசிட் g கண்டுபிடிக்கலாம். அது ஆனா கண்டுபிடிக்கிறப்ப ரெண்டு இன்டர்வலுக்கும் கண்டுபிடிக்கணும். x less than or equal to 0க்கும் கண்டுபிடிக்கணும், x greater than or equal to 0க்கும் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் less than or equal to 0க்கு f காம்போசிட் gயும் g காம்போசிட் fம் கண்டுபிடிப்போம். f காம்போசிட் g of x இதை எப்படி எழுதுவோம்? f into g of x அப்படின்னு எழுதுவோம். f into g of x எழுதிட்டோம். இதுல f அப்படியே வச்சுக்கணும், g of xங்கிற ஃபங்க்ஷன் எழுதணும். ஆனா g of xங்கிற ஃபங்க்ஷன் ரெண்டு இருக்கு. அதுல எதை எழுதணும்னா x less than or equal to 0ல g of xங்கிற ஃபங்க்ஷன் என்ன அதை தான் எடுத்து எழுதணும். என்ன ஃபங்க்ஷன்? -2x எழுதணும். f into -2x. இதுல திரும்பவும் இந்த -2xங்கிற f of xங்கிற ஃபங்க்ஷன்ல ரீப்ளேஸ் பண்ணணும். f of x ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு. அதுல எதை நாம எடுத்துக்கணும் அப்படின்னா less than or equal to 0ல இருக்கிற 0 தான் எடுக்கணும். அப்ப நல் ஃபங்க்ஷன் வந்துருது. அப்ப டோட்டல் வேல்யூ 0 அப்படின்னு வந்துரும். இதே மாதிரி தான் g காம்போசிட் f of x எழுதணும். g காம்போசிட் f of x எப்படி எழுதுவோம்? g into f of x அப்படின்னு எழுதுவோம். g into f of x. அப்போ g போட்டுக்கிட்டோம். f of xங்கிற ஃபங்க்ஷன் என்ன? less than or equal to 0ல 0. அந்த 0 எழுதிக்கிறோம். g into 0. அப்போ இத கொண்டுட்டு போய் g of xங்கிற f of xங்கிற f காம்போசிட் g of x என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இது எப்படி எழுதணும்? g into f of x அப்படின்னு எழுதுவோம். g போட்டாச்சு. f of xங்கிற ஃபங்க்ஷன் என்ன ஆன்சர்? less than or equal to 0ல என்ன வருது? 0 வருது. அப்ப g into 0ன்னு எழுதிடணும். திரும்பவும் g of xங்கிற ஃபங்க்ஷன்ல xக்கு பதிலா 0ன்னு ரீப்ளேஸ் பண்ணணும். g of xங்கிற ஃபங்க்ஷன் less than or equal to 0ல என்ன வருது? -2x வருது. அதுல x தூக்கிட்டு 0 போடுறோம். -2 into 0. அப்ப ஆன்சர் என்ன? -2 into 0 0 அப்படின்னு கிடைச்சிரும். இப்ப என்ன பண்ணமோ அத அப்படியே x greater than or equal to 0 கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். f காம்போசிட் g of x போடுவோம். இதை எப்படி எழுதுவோம்? f into g of x அப்படின்னு எழுதிக்கணும். எழுதிட்டோம். இப்போ g of xங்கிற ஃபங்க்ஷன் greater than or equal to 0ல என்ன? 0 கொடுத்திருக்காங்க. அந்த 0 f into 0 அப்படின்னு எழுதிக்கணும். திரும்பவும் f of xங்கிற ஃபங்க்ஷன் greater than or equal to 0ல என்ன வருது? f of xங்கிற ஃபங்க்ஷன்ல greater than or equal to 0ல 2x வருது. அப்போ 2 போட்டுக்கிறோம், xக்கு பதிலா 0 போட்டுக்கிறோம்.
f of x equal to 2x னு கொடுத்திருக்காங்க. அதுல f of 0 போட்டோம்னா 2 into 0 is equal to 0 அப்படின்னு ஆன்சர் கிடைச்சது. இப்போ g composite f of x போடலாம். எப்படி எழுதணும் ஃபர்ஸ்ட்? g into f of x அப்படின்னு எழுதுவோம் is equal to g into f of xங்கிற ஃபங்க்ஷன் என்ன? greater than or equal to 0ல 2x. அப்போ 2x அப்படின்னு எழுதிக்கணும். திரும்பவும் g of xங்கிற ஃபங்க்ஷன்ல greater than or equal to 0க்கு என்ன வருது? 0. இதை வந்து இந்த 0ங்கிற ஃபங்க்ஷன்ல கொண்டு போய் 2x னு ரீப்ளேஸ் பண்ணோம். ஆனா அது நல் ஃபங்க்ஷன்ங்கனால டோட்டல் வேல்யூ என்ன வந்துரும் நமக்கு? 0 அப்படின்னு கிடைச்சிரும்.